வீட்டுக்கு வந்த பவானியுமே இந்த வருத்தம் தாங்க முடியாம இங்க ஜெயாவை கட்டிப்பிடிச்சு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏமாந்துட்டேமா, இந்த மனுஷனை நம்பி நான் ரொம்பவே மோசம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜெயாக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சுமா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இந்த பக்கம் அங்க எடுத்த வீடியோவை சந்திரசேகர்ட்ட பவானி கொடுக்குறாங்க. இதை பார்த்த சந்திரசேகருமே இந்த வீடியோவை பார்த்த உடனே அவங்களுமே பயங்கரமா ஷாக்காக போய் நிற்கிறாங்க. நம்ம மாப்பிள்ளையா இப்படி பண்ணது, இவ்வளவு நாளா நம்ம மலை மாதிரி நம்பிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி அவங்களுமே அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த வீடியோவை மறுபடியும் இங்க ஜெயா கிட்ட காட்டுறாங்க. அதை பார்த்தா ஜெயாவுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, இவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம், இப்படி என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பயங்கரமா ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரம் பவானியுமே இதுக்கு மேல இந்த மனுஷன் இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுமா, இந்த மாதிரி எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணவன இதுக்கு மேல நான் மன்னிக்க மாட்டேன். சொல்லப்போனா இவன் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கா தெரியுமாமா, இது இந்த ஒரு பொண்ணோட முடியலமா, எத்தனையோ பொண்ணுங்களை ஏமாத்திருக்கா. சொல்லப்போனா அந்த வீடியோல அவனே அதை சொல்லியிருக்கான், எத்தனை பொண்ணுங்களை நான் இந்த மாதிரி வந்து கை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பொண்ணுங்களை பத்தி கேவலமா பேசியிருக்காமா. இவனை நம்மளோட கம்பெனிக்குள்ள விட்டு நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், பாட வாய்ப்பு கேட்டு வந்த அத்தனை பேரையும் கலங்கப்படுத்தி நம்ம தொழிலுக்கே ஒரு களங்கத்தை கொடுத்துட்டாமா, இவன் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பவானியும் ரொம்பவே கோபத்தோட பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சக்தியுமே ரொம்பவே கோவப்பட்டு, இதுக்கு மேல என் அக்காவையும் என் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தின ஒன்ன நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி இங்க சுந்தரோட சட்டையை பிடிச்சி, எவ்வளவு தைரியம் இருக்கணும், என் அக்காவும் என் குடும்பமும் உங்களை எவ்வளவு நம்பிச்சு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சுந்தரம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருக்க சண்முகமும் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. இந்த மனுஷனுக்கு போய் நான் நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணேன், இந்த மனுஷனுக்காக நாங்க சக்தியை கூட எதிர்த்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் பண்ண தப்பையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இங்க பவானியுமே இந்த குடும்பத்துக்கும் சரி எனக்கும் சரி இனிமேல் இவர் தேவையே கிடையாது, என் குழந்தைய கூட என்னால தனியா வளர்க்க முடியும், இந்த சுந்தரம் முதல்ல வீட்டை விட்டு வெளியில துரத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் சுந்தரமே உடனே பவானி காலை பிடிச்சி, என்ன மன்னிச்சிரு பவானி, இதுக்கு மேல இப்படி ஒரு விஷயத்த நடக்காம நான் பாத்துக்கிறேன், நான் பண்ண தப்ப மன்னிச்சிடு, இதுக்கு மேல இப்படி ஒரு தப்பே நடக்காது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பவானியோட காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பவானியும், இல்ல வாய்ப்பே கிடையாது, நீ வந்து ஒரு தப்பு பண்ணியிருந்தா கண்டிப்பா உன்னை திருத்திருக்க முடியும், ஆனா நீ தப்பு மேல தப்பா பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்கு மேல உன்னை திருத்த முடியாது, அதே நேரம் உன்னை ஏத்துக்கிற மனப்பக்குவமே எனக்கு கிடையாது, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சுந்தர வீட்டை விட்டு வெளியில துரத்திடுறாங்க. சுந்தரமே வேற வழி இல்லாம பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து வீட்டை விட்டு வெளியில போறாங்க. அதே நேரத்துல பவானியுமே வேற வழியே இல்லாம தன்னோட அம்மாவோட மடியில படுத்துக்கிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல ஜெயாவுமே கிட்டத்தட்ட 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம கனவு கண்ட மாதிரி நம்மளோட பொண்ணோட வாழ்க்கையை வேஸ்டா போயிடுச்சு, இந்த மாதிரி எதுக்காக நமக்கு கடவுள் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்குறான், இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம பேத்திக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு, அதே மாதிரி இப்ப நம்மளோட பொண்ணோட வாழ்க்கையை நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்களும் அழுதுகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எங்க வாசலுக்கு வந்த சுந்தரமே எங்க வீட்டை பார்த்து, இனிமேல் இந்த வீட்டுக்குள்ள நம்ம எப்படி போறோம், இந்த வீட்டுக்குள்ள போறதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க எப்பவும் போல இங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த வெண்ணிலாவும் பிரீத்தியும் வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப கரெக்டா இந்த மாதிரி சுந்தர் அழுதுகிட்டே போறதை பார்த்துட்டு, என்னன்னா அழுறீங்க, எதுக்காக இந்த மாதிரி வெளியில போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க சுந்தரமே இவங்க கிட்ட ஒரு நாடகத்தை போட்டுடலான்னு சொல்லிட்டு இங்க பிரீத்தி கிட்டேயுமே, இங்க பாரு பிரீத்தி, அந்த பொண்ணி எல்லா விதத்திலையும் நம்மளை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக அவளை எதிர்த்து பேசின அத்தனை பேரையும் இந்த வீட்டை விட்டு வெளியேற்ற ட்ரை பண்றா, இன்னைக்கு என் மேல ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு போலியான ஆதாரத்தை காட்டி என்னை இந்த வீட்டை விட்டு வெளியில அமைச்சிட்டா, இதே மாதிரி நீங்களும் ஒன்று கூடிய சீக்கிரத்துல அந்த பொண்ணியால வெளியில் வருவீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சுந்தரமே கிளம்புறாரு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் வந்து பிரீத்திக்கும் வெண்ணிலாக்கும் ரொம்பவே கோபம் வந்துருது. உடனே அவங்களுமே டேரக்டா இங்க உள்ள வந்த உடனே நின்றுகிட்டு இருக்க பொண்ணியை பார்த்து பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா பிரீத்தியுமே, என் பொண்ணி, இந்த மாதிரில உனக்கு மனசாட்சியே கிடையாதா, அந்த மனுஷன் எவ்வளவு நல்ல மனுஷன், இந்த குடும்பத்துக்காக உழைச்சி ஓடா தெரிஞ்ச மனுஷனை கடைசியில் இப்படி ஒரு அபாண்டமான பழி சுமத்தி அந்த மனுஷனை வெளியில் அமிச்சிட்டல, அந்த அளவுக்கு உனக்கு ஒரு கேவலமான புத்தி அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. ஆனா இது கேட்டோன்னே இங்க பொண்ணியுமே எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இது கேட்டுட்டு இருக்க சந்திரசேகருமே, எங்க பாரு பிரீத்தி, உனக்கு உண்மை எதுன்னு தெரியாம இந்த மாதிரி பொண்ணியை தப்பா பேசுற வேலை வச்சுக்காத, உண்மை சொல்ல போனா பொண்ணி மட்டும் இன்னைக்கு இந்த விஷயத்த வெளியில கொண்டு வரல அப்படின்னா கண்டிப்பா இவ்வளவு நாளா சுந்தர் ஒரு கெட்டவர் அப்படிங்கிறத என் பொண்ணுக்கும் என் குடும்பத்துக்கும் தெரியாமலே நாங்க ஏமாந்து போயிருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் வெண்ணிலா இருந்துகிட்டு, என்னமாமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க, பொன்னி நல்லவளா, பொன்னியை பார்த்து நீங்க நல்லவன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அவ என்னென்ன விஷயங்கள் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா, அவ இந்த விஷயத்துல கூட சுந்தர் மாமாவை மாட்டி விடுறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணியிருப்பா, நீங்க பொய்யா நம்பிக்கிட்டு இருக்கீங்க, சுந்தர் மேல எந்த தப்பு இருந்திருக்காதுன்னு சொல்லி மறுபடியுமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற சக்தியுமே, எங்க பாரு வெண்ணிலா, அந்த மாதிரி நீ பொன்னி மேல குற்றம் சமத்துறதுக்கு நீ ஒன்னும் அவ்வளவு யோகியெல்லாம் கிடையாது, அதே நேரம் பொன்னியை இன்னொரு டைம் ஏதாவது வந்து சொன்ன அப்படின்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சக்தியுமே மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் சந்திரசேகரமே ஜெயாவை பார்த்து, ஏன் ஜெயா, இந்த பொண்ணி வந்து ஏமாத்துக்காரி, எல்லாரையும் கஷ்டப்படுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தல, இப்ப சொல்லு ஜெயா, இந்த மாதிரி பொண்ணு இப்படி ஒரு விஷயத்தை நம்ம வீட்டுக்கு பண்ணியிருக்கா, உண்மையை சொல்ல போனா சுந்தர் யாருங்கிற உண்மையை நம்ம வீட்டுல போட்டு உடைச்சிருக்கா, இவ இதே உண்மையை தான் எத்தனையோ நாளுக்கு முன்னாடி நம்ம சொன்னப்ப கூட இவளை நம்பாம இவளை இந்த மாதிரி திட்டி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கோம். ஆனா நம்ம இவ்வளவு அவமானப்படுத்தியுமே அவ இன்னுமே நம்ம பொண்ணோட லைஃப்காக இந்த மாதிரி சுந்தர் யாருன்னு நமக்கு வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக இவ்வளவு உண்மையை நமக்கு வெளிப்படுத்திட்டு எதுவுமே தெரியாம நின்றுகிட்டு இருக்கா. இப்போ உன்னோட முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்குவா ஜெயா, சொல்லப்போனா இந்த பொண்ணை தானே நீ கஷ்டப்படுத்தின, இவளை தானே இந்த வீட்டை
வீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொன்னேன், இப்ப சொல்லு இந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு வெளியில போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அந்த நிமிஷம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இங்க ஜெயாவுமே பொண்ணியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நடந்து வராங்க. வந்தது மட்டும் இல்லாம, என்ன மன்னிச்சிரு பொன்னி, நான் பண்ண தப்பு தான், நான் எல்லாமே உனக்கு எதிராகவே பண்ணிட்டேன், ஆனா உன்னோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்காம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பொன்னியோட காலையும் விழுறாங்க. இதை பார்த்தோன்னா பொன்னியுமே ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு, எந்திரிங்க அத்தை, என்ன பண்றீங்க, இப்படிலாம் நீங்க பண்ண தேவையில்ல, கண்டிப்பா இந்த குடும்பத்துக்காக நான் பண்ணுவேன், நீங்க எதுக்காக இது இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெயா ஆறுதல் சொல்லி ஜெயாவையும் தூக்கி விட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க பிரீத்துக்கு வெண்ணிலாக்கும் ஒண்ணுமே புரியல, என்னதான் நடந்துட்டு இருக்கு இந்த வீட்டுல. அப்ப பொன்னிக்கு பழைய மாதிரி பேர் கிடைச்சிருச்சா, அப்ப எந்த தப்பு பொன்னி பண்ணலையா, உண்மையிலுமே எங்க சுந்தர் தான் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் பொன்னியுமே, இங்க பாருங்க அத்தை, இந்த மாதிரி இந்த விஷயத்த நான் பவானி அக்காக்கு தெரிய வச்சதுக்கு காரணமே அவங்க எந்த ஒரு இடத்துலையும் யாருக்காகவும் ஏமாந்துடக்கூடாது, சொல்லப்போனா அவங்க சிவானி பாப்பாவோட வாழ்க்கையை கவனிச்சுக்கணும், அதே நேரத்தில் எப்பவுமே தைரியமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் எல்லாருக்கும் வெளிப்படுத்தினேன். இல்லைன்னா நான் இதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட பேசுறப்போ நீங்க சுந்தரை பத்தி கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்பவே வந்து ஏதாவது சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சுந்தரை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி அங்க பவானி அக்காவோட வாழ்க்கையில இருக்க வச்சிருந்திருக்கலாம். ஆனா அப்ப நீங்க யாருமே கேட்கல, இப்ப பிரச்சனை முத்தி போனதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணுமே தான் பக்கத்துல தான் தெரிஞ்சு வச்சுக்கிட்ட விஷயம் எல்லாத்தையுமே இந்த பக்கம் ஜெயா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஜெயாவுமே, என்ன மன்னிச்சிரு பொன்னி, இதுக்கு மேல இந்த வீட்டை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது, நீ கண்டிப்பா இந்த வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பவானியுமே இந்த பக்கம் வந்து பொண்ணு கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிரு பொன்னி, நீ முதல் டைம் இதை பத்தி சொல்லும் போது கூட எனக்கு உன் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு, நான் உன்னை எத்தனை டைம் ஒன்னு அடிச்சிருக்கேன், உன்னை எவ்வளவு கேவலப்படுத்திருக்கேன், ஆனா நீ என்னோட நல்லனுக்காகவும் இந்த மாதிரி சிவானி பாப்பாவோட நல்லதுக்காகவும் நீ இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்க, உண்மையிலுமே உனக்கு பொறுமை ரொம்பவே ஜாஸ்தி, அது மட்டும் இல்லாம என் வாழ்க்கையில நீ ரொம்பவே அக்கறைப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவங்களுமே பொன்னிக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருக்க சண்முகமும் இங்க பொன்னியை பார்த்து ரொம்பவே கையெடுத்து கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிற சந்திரசேகர், இப்ப புரியுதா இந்த பொன்னியோட உண்மையான குணம் என்னன்னு, இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா, இந்த பொண்ணு இல்லை அப்படின்னா நம்ம குடும்பம் எப்பவோ வந்து கஷ்டப்பட்டிருக்கோம், சொல்லப்போனா எப்பவோ செஞ்சு போயிருக்கோம், இந்த பொண்ணு தான் எல்லா விஷயத்தையும் காப்பாத்தி ஒரு நிலையில நிற்க வச்சிருக்கா. இப்போ இங்க உஷா கர்ப்பமா இருக்கிறதும் சரி, இன்னொரு பக்கம் இங்க பவானியோட வாழ்க்கையை காப்பாத்துனதும் சரி, சக்திக்கு சரியான அறிவுரை சொல்லி தெளிவா இருக்க வச்சதும் சரி, இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்ம குடும்பம் இவ்வளவு ஒற்றுமை இருக்கவே வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சந்திரசேகர் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பிரீத்துக்கு வெண்ணிலாக்கும், போச்சுரா சோழி முடிஞ்சதுரா, இதுக்கு மேல இந்த வீட்டுல நம்ம இருக்கவே முடியாது போல இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த வெண்ணிலாவோட மனசுல ஒரு பயங்கரமான பயம் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி சுந்தரி இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டார் அப்படின்னா அப்ப பிரீத்தியோட கல்யாணத்தை நிறுத்தினது நாம தான் அப்படிங்கிறது கண்டிப்பா பொண்ணு ஈஸியா வெளியில கொண்டு வந்துருவா. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும், எப்படி இந்த மாதிரி வந்து உஷாக்கா வர்றதுக்குள்ள நம்ம இதை ஒன்று பண்ணியாகணுமே, இந்த பொண்ணியை பத்தி ஏதாவது ஒன்று பண்ணணுமே, இவளை வந்து கண்டிப்பா இப்படி ஃப்ரீயா விட்டோம் அப்படின்னா நம்மளை பத்தி எல்லா உண்மையும் வெளியில கொண்டு வந்து மறுபடியும் நம்மளை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி இங்க வெளியில பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க ஜெயாவோட வீட்டுல இருக்க எல்லாருமே இங்க பொன்னியை ஒரு சாமி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இங்க பவானியோட லைஃபை காப்பாத்தினது பொன்னி தான், அதே நேரத்துல சுந்தரோட உண்மையான முகத்தை வெளியில கொண்டு வந்தது இந்த பொன்னி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இந்த பக்கம் பொன்னியை ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னுமே பொன்னியோட எண்ணத்துல கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், என் மேல எந்த தப்பு இல்லை அப்படிங்கறத நிரூபிச்சுட்டு கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருவேன்ற முடிவுல தான் இருக்காங்க. அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் guys.